நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில பெரிய ஆம்பிஷன்ஸ் கோல்ஸ்லாம் வச்சிருப்போம். பட் அதுக்கான வேலையை நம்ம பார்க்கும்போது அதை தள்ளி போட்டே போயிருவோம். நிறைய பேர் அதை சோம்பேறித்தனத்தினால நினைக்கிறோம். பட் அதுதான் இல்ல. உண்மையிலே அதை ஏன் பண்றோம், அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் தள்ளி போட்டு நம்ம கான் பாக்குறது, வீடியோ கேம் விளையாடுறது, ஷார்ட்ஸ் பாக்குறதெல்லாம் பண்றோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தான். நமக்கு அந்த டாஸ்க் பண்ணும்போது நிறைய டைம் அந்த டாஸ்கை பெர்ஃபெக்ட்டா பண்ணலையோன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் நம்மளோட செல்ஃப் இமேஜை பாதிக்கும். இது நம்ம எல்லாம் ஒரு ஆளே இல்லையோன்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும். அது ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் நம்ம அந்த ஒர்க் அவாய்ட் பண்றோம். அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நம்ம தவறான விஷயத்த பண்றோம். இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் ஹார்டான விஷயத்த பண்ணிட்டு அதை பண்ண முடியலன்னு சொல்லி விட்டுட்டு ஈஸியா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணோம்னா இது ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளோட பிரெயின்ல ஃபார்ம் ஆயிரும். இது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். சோ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம், நம்மளால கஷ்டமான விஷயம் எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னா நம்ம இந்த சைக்கிள்ல மாட்டிட்டோம்ன்றத ஒத்துக்கணும். அதுக்காக எல்லா டைமுமே ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றது ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லிட முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா நீங்க தூங்கிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராஸ்டினேஷன்ன்றது ஒரு சோம்பேறித்தனம் இல்ல. அது உங்களோட பிரெயின் உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டில இருந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம். பிரச்சனை என்னன்னா அது ஷார்ட் டேர்ம்ல ஒர்க் ஆகும், லாங் டேர்ம்ல இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ் உண்டாக்கிரும். பட் நம்மளோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணும். நம்ம ஜஸ்ட் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கை பத்தி திங்க் பண்ணும்போதே நம்மளோட பிரெயின் ஒரு ஆபத்தான விஷயமா அதை பார்க்கும். அப்ப நம்மளோட பிரெயின்ல இருக்கிற அமிக்டலான்ற ஆக்டிவேட் ஆகும். அது நம்மளோட பிளட்ல அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்மள அந்த ஆக்டிவிட்டியை பண்ண விடாம தடுக்கும். நம்ம மென்டலி டிஃபிகல்ட்டான வேலையை பார்க்கறதுக்கு நம்மளோட பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்ற இடம் அதிகமா ஆக்டிவேட் ஆகும். பட் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாகும். அந்த இடம் தான் நம்ம ஹையர் லெவலா திங்க் பண்றதுக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் பண்றதுக்கும் முக்கியமான இடம். ஸோ உங்களால் ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது. நீங்கள் ஹார்டான விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக குவிட் பண்ணிடுவீங்க. ஸ்டடீஸ் படி ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட்டை டிலே பண்ண அவங்க அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்றது அவங்களோட மைண்டில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஈவன் அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸியான விஷயமா இருந்தாலும் இதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் நம்மளோட ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான். நம்ம அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறதுனால அதில் தோக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக இல்லை பெர்ஃபெக்டாக பண்ணுறோமோ இல்லையோன்ற பயத்தில் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். அந்த பயம் தான் நம்மளை ப்ரோகாஸ்டினேட் பண்ண வைக்குது. ப்ரோக்ராஸ்டினேஷனோட முக்கியமான ஆணி வேரே பெர்ஃபெக்ஷனிசம் தான். சோ இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளையில இருந்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திரும்ப இந்த சைக்கிள்குள்ளே விழுந்துருவீங்க. முக்கியமா நீங்க எந்த விஷயத்திலயுமே பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட பெஸ்ட் நீங்க பண்ணுங்க, அதுதான் பெர்ஃபெக்ட். அப்படி இல்ல அது ஒழுங்கா வரலன்னா நீங்க உங்களே ஹார்ஷா ட்ரீட் பண்ணிக்காதீங்க. நான் ஒரு வேஸ்ட், எனக்கு எதுவுமே வராது, இந்த சமூகத்துல நான் ரொம்ப வீக்கான பர்சன், அந்த மாதிரியான திங்கிங்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி திங்கிங் உண்டாக நீங்க அதிகமான ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிட்டே போவீங்க. ஏன்னா ரிசர்ச் படி தன்னம்பிக்கை கம்மியா இருக்கிறவங்க தான் அதிகமா ப்ரோகாஸ்டினேட் பண்ணுவாங்களாம். சப்போஸ் நீங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு கோச் நீங்க பேட்டிங் ஆட உங்களுக்கு பேட்டிங்கே வரல, நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? உங்களுக்கு வர்ற பெர்ஃபார்மன்ஸ் கூட வராது. அதே தான் நீங்க உங்களுக்கே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே ஹார்ஷா உங்களோட மைண்ட்ல திட்டிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை அந்த ஹார்டான ஆக்டிவிட்டி பண்றதுல இருந்து பிரிவென்ட் பண்ணுது. சோ முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு நீங்களே கைண்டா இருங்க. அந்த ஒரே விஷயத்தினால மட்டும்தான் இந்த சைக்கிளை பிரேக் பண்ணி வெளியே வர முடியும். ஒரு விஷயத்த எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கரெக்டா பண்றோன்றதுல ஃபோக்கஸ் பண்ணாம உங்களால எவ்வளவு எஃபர்ட் முடியுதோ அந்த எஃபர்ட்டை போடுறமான்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட ஃபோக்கஸ் செதறினாலும் திரும்ப அந்த ஆக்டிவிட்டியை உங்களோட ஃபோக்கஸை உள்ள கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்மளோட டார்கெட்டே ஹார்டான விஷயத்தை பண்ணாம நம்ம அவாய்ட் பண்றத பிரேக் பண்றது மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆனாலும் சரி அந்த ஆக்டிவிட்டியை ஜஸ்ட் ஒரு 5 minutes ஆவது பண்ணுங்க. முக்கியமா இந்த ப்ராப்ளமை நம்ம அவாய்ட் பண்றதை தான் பிரேக் பண்ணும். அப்பதான் இந்த பேட்டர்னும் இந்த சைக்கிளும் பிரேக் ஆகும். ஃபர்ஸ்டா நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம ரெடியா இருக்கணும்ன்றது தான். பட் மேக்சிமம் நம்ம யாருமே எந்த கஷ்டமான விஷயத்தை பண்றதுக்குமே எப்பயுமே ரெடியா இருக்க மாட்டோம். சோ வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ரெடியா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துல இறங்கணும். அப்படி இல்லாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். அந்த சைக்கிளை பிரேக் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களோட மைண்டை ரெடி பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட மைண்ட் என்னைக்குமே ரெடி ஆகாது. இவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. நாளைக்கு என்ன மாதிரி வீடியோ போடலான்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் சாட் பண்ணுங்க.